ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் நம்ம இந்திய நாட்டுல நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஈவென்ட் நடக்கும். அதுவும் 44 நாள் மட்டும் தான் இந்த ஈவென்ட் வந்து நடக்குங்க. இந்த 44 நாள் நடக்கிற ஈவென்ட்ல வந்து 40,00,00,000 பேரும் மொத்தம் 190 நாட்டுல இருந்து வந்து கலந்துப்பாங்க. இவ்வளோ பெரிய ஈவென்ட் நம்ம இந்தியன் நாட்டுல தாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி தான் நான் ஃபுல்லா இன்னைக்கு டீட்டெயில்ஸா சொல்லப் போறேன். அந்த ஈவென்ட் என்னன்னா, கும்பமேளா பத்தி தாங்க இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த விழாக்காக ரூ. 7,000,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். இந்த மகா கும்பமேளாவுக்கு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டியே உருவாக்கியிருக்குன்னு சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. அதுதாங்க உண்மை. பெரிய சிட்டியே உருவாக்கியிருக்காங்க. எந்த ஒரு பெரிய விழானாலும் நம்ம யாராவது ஒருத்தவங்க முக்கியமானவங்க வந்து தான் தொடங்கி வைப்பாங்க. அந்த மாரி இந்த மகா கும்பமேளா விழாவ வந்து தொடங்கி வைக்கிறது வந்து நாகசாதுன்னு ஒருத்தங்க. அவங்க வந்து எப்படின்னா, முற்றும் துறந்தவங்க. அவங்க வந்து எதுலயுமே ஈடுபட மாட்டாங்க. ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. அவங்க தான் வந்து இத முக்கியமா அ ஓப்பன் பண்ணி வைக்க போறாங்க இந்த விழாவ. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, 3 நதி இணையிற இடத்துல வந்து குளிச்சு இத வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இவங்க பண்றத அப்படியே 40,00,00,000 பேரும் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு வேணாலும் நம்ப முடியாம இருக்கும். ஆனா இதுதாங்க உண்மை. இதுதான் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் நடக்கிறதுல இவங்க தான் முன் நின்று எல்லாமே பண்றாங்க. இந்த பெரிய விழாவான மகா கும்பமேளாக்கு பெரிய விஐபிலாம் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஆனா, இது வந்து நம்ம இந்திய நாட்டுல தான் நடக்குதுன்னு சொல்றது பெரிய விஷயங்க. கிட்டத்தட்ட 190 கண்ட்ரிலருந்து நெறைய பேர் இங்க வந்து வந்து குமிஞ்சுகிட்டு இருக்காங்க, இந்த ஒரு விழாக்காக. ஆனா நம்ம இந்தியால தான் நடக்குதுன்னு நெறைய பேருக்கு இத பத்தி தெரியவும் இல்ல. இத பத்தி தான் நான் ஃபுல்லா இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. இந்த கும்பமேளானது இதுக்கப்புறம் எப்ப நடக்கும்னா, 2169ஆம் ஆண்டு தான நடக்கும். அப்ப நம்மலாம் இருப்போமா? இல்லையான்னு தெரியாது. ஆனா கன்ஃபார்ம் நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷன் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. 144 வருஷம் கழிச்சு தாங்க மறுபடியும் இது நடக்கும். அப்ப வந்து இவ்வளோ பெரிய விசேஷமா நம்ம பண்றோம்னா, அத வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு முக்கியமா அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம இந்த இந்திய நாட்டுல நடக்குதுங்க. பெரிய பெரிய நாட்டுல நடந்தாலும் பரவால்ல. நம்ம இந்திய நாட்டுல நடக்கிறதுனால நம்ம இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனா, எந்த ஒரு பெரிய விசேஷமான ஒரு விழானாலும், அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. ஆனா இதுக்கு இந்த ஹிஸ்டரிய வந்து உருவாக்குனதே நம்ம இந்திய நாட்ட சேர்ந்தவங்கன்னு சொன்னா, அதுதாங்க இங்க முக்கியமான ஹைலைட்டே. அவரு யாரு? எங்க? எப்படி இத ஆரம்பிச்சாங்கன்ட்டு நீங்க முக்கியமா இத தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க யாருன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆதிசங்கரன்னு ஒருத்தவங்க நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க காலடின்னு ஒரு கிராமத்துல இருந்து தான் இவரு வந்திருக்காரு. அந்த காலடி எங்க இருக்குன்னா, கேரளால இருக்குங்க. இவர் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தருங்க. இவர் வந்து சிவன வந்து ஒரு ஊரா போயிட்டு வழிபட்டு, அந்த என்னென்ன பண்றாங்களோ அத வந்து சிவனோட பக்தி எல்லாமே எல்லாருக்கும் சொல்லியும், அவர் வந்து நெறைய ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போனது தான் இந்த மாரி ஒரு விழாவா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. மலை இருக்கும். அந்த மலையில சுத்தி பாம்பு இருக்கும். அந்த பாம்ப வந்து 2 பேரு சைடுல இழுத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து யாருன்னா, தேவர்கள். இன்னொருத்தவங்க வந்து அசுரர்கள்ங்க. இது என்னன்னா, அந்த இழுக்கிற கீழ வந்து ஆம இருக்கும். இது மெயின் கான்செப்ட் என்னன்னா, 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குங்க. அதுலருந்து என்னன்னா, கடல வந்து அவங்க வந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு அமிர்தம் வந்து சுரக்குங்க. அந்த அமிர்தத்துக்காக தான் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அமிர்தம் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4 துளி வந்து கீழ விழுந்துருதுங்க. அந்த 4 துளியிலருந்து உருவான ஒரு 4 பிளேஸ் இந்தியால இருக்குங்க. அந்த 4 பிளேஸ்ல வந்து இணையிற நதி இருக்குல்ல, அந்த நதியில இவங்க குளிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாகா வரம் கிடைக்கும். அதனால தான் இந்த மகா கும்பமேளா வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகா கும்பமேளா விழாவோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, எல்லாருமே வந்து அந்த தண்ணீல குளிக்கும்போது செய்த பாவங்கள்லாம் போய் புது மனுஷனா அவங்க வந்து உருவாகுறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ஆதிசங்கரர் வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க. இத இதுவரைக்கும் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரீசன் என்னன்னா, ஒட்டுமொத்த பேரும் அங்க வந்து குளிக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் இத வந்து நெறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா வந்து எல்லாருமே அமைதிய தேடி போற இடம் வந்து கோவிலா தாங்க இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் யாருமே வந்து ஒரு துரோகம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதனால தான் எல்லாருமே வந்து எவ்வளோ சோகம், கஷ்டம் எதுவா இருந்தாலும் கோயிலுக்கு போவாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்க குளிக்கிறதுலயும் கொண்டு வராங்க.
இப்ப இந்த மகா கும்பமேளாக்கு வந்து ஏகப்பட்ட பேரு வராங்க. அதுவும் கோடிக்கணக்கான பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாரி தாங்க. 12 வருஷத்துல ஒரு சைக்கிள் இருக்கு. 3 வருஷத்துல ஒரு சைக்கிள் இருக்கு. ஆனா இது வந்து 144 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. மறுபடியும் மகா கும்பமேளாங்கிறது 144 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க நடக்கும். இதுக்கு நடுவுல வந்து நெறைய சைக்கிள்ஸ்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த மகா கும்பமேளாங்கிறது 2169ல தான் நடக்குங்க. இத பத்தி நான் வந்து நெறையா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து இதெல்லாம் நினைக்கலாம். இதெல்லாம் என்னடா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்றத விட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு இடத்துல 40,000 பேரும் ஒரு ஒண்ணு சேரும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க. அது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். இதுல அவங்க முழுசா நம்புறது என்னன்னா, எல்லாருமே ஒண்ணு கூடி ஒரு வாட்டி முங்கி எந்திரிச்சுட்டாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து புதுசா பொறந்தவங்க மாரியும், இதுக்கப்புறம் நம்மள சுத்தி எல்லாமே நல்லதாவும் நடக்கும். எல்லாருமே நல்லவங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவங்க முழுமையா நெனச்சுருவாங்கங்க. வர்ற கோடிக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல், மெடிக்கல்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே டெம்பரவரியா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்கங்க. 1000 சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாதுகாப்புக்காக. இந்த மகா கும்பமானது பிரயாக்ராஜ்ல நடந்துகிட்டு இருக்குங்க. மொத்தமா 7,000 குரோஸ் வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க நம்ம உத்தரப்பிரதேஷ் கவர்ன்மெண்ட். இவ்வளோ நம்ம பாசிட்டிவா சொல்றோங்க. ஆனா நெகட்டிவாவும் நடந்திருக்குங்க. 1956ல வந்து ஒரு 1000 பேர் வந்து இறந்திருக்காங்க. 1000 பேர் இறந்திருக்கிறதுல 2000 பேர் வந்து காயப்பட்டுருக்காங்க. மொத்தமா ஒரு கும்பல் போய் சேரும்போது இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குங்க. இந்த 40,00,00,000 பேரும் எங்க வந்து குளிக்கிறாங்கன்னா, 3 நதி இணையிற இடத்துல தாங்க. அந்த 3 நதி எது எதுன்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதிங்க. ஆனா வந்து சரஸ்வதி இப்போ சுத்தமா காஞ்சு போச்சுங்க தண்ணி இல்லாம. ஆனா அவங்க வந்து இங்க ஒரு வழி தண்ணி இருந்துச்சு. வழித்தடம் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல குளிச்சா நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அத கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெனச்சு பாருங்க. ஒரு 40,00,00,000 பேரு 190 நாட்டுல இருந்து ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா, எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. இமயமலையிலருந்து வராங்க. ஏகப்பட்ட பேர் காசிலருந்து, அகோரிலருந்து நெறைய பேர் வந்து இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேரு வந்து இத வந்து ஒரு பெரிய விழாவா எடுத்து நடத்துறதுக்காக அவங்களும் ஒரு முக்கியமான காரணங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா, முக்கியமா உங்களுக்கு போக முடிஞ்சா யுபில இருக்கவங்க, நம்ம நாட்ட சார்ந்தவங்க, தமிழ்நாட்ட சார்ந்தவங்க இங்க இருந்தீங்கன்னா, போய் பாருங்க அந்த விசேஷம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, அத பத்தி ஹிண்ட்டும் நம்மளுக்கு குடுங்க கமெண்ட்ல. தேங்க் யூ.